மார்ச் 18 அன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியோட எக்ஸ் சேர்மனான அட்டானூட் சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணிட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் நெக்ஸ்ட் 10 டேஸில் 13% ஃபால் ஆயிருக்கு. பிக்கெஸ்ட் ரீசன் எஃப்ஐஐயோட செல்லிங். இந்த செல்லிங்கில் ஜெஃப்ரீஸ் ஃபினான்ஷியல் குரூப்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அவங்களோட ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸை கம்ப்ளீட்டாக செல் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? அதே ஜெஃப்ரீஸ் இப்போ ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ரடிக்ஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் பிரதீபா. அவங்க அஸ்வின். யூஆர் வாட்சிங் தமிழ் ஃபினான்ஸ் கப்பிள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அல்காரிதம் ஈஸியாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த ஜெஃப்ரீஸே மொத்த ஷேர்ஸையும் செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணிவிட்டு இப்போ அவங்களே பையும் பண்ண சொல்கிறாங்களா? இது எப்படி இருக்குன்னா, இவங்களே குண்டையும் வைப்பாங்களாம், இவங்களே குண்டையும் எடுப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. யாருப்பா இந்த ஜெஃப்ரீஸ்? இப்போ ஜெஃப்ரீஸ் யாருன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கேள்வி. ஸோ இந்தியாவில் ஸ்டாக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுற கம்பெனிஸ் அண்ட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். அதே மாதிரி தான் ஜெஃப்ரீஸும். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ், இவங்க குளோபல் லெவல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் அட்வைசரி ஃபார்ம். ஸோ ஜெஃப்ரீஸோட கிளையன்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்ட் பிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். நம்ம நிறைய கேள்விப்படுற எஃப்ஐஐ பை செல்ன்றது இந்த ஜெஃப்ரியோட அட்வைஸ் எடுத்து தான் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி குரூப்ஸ் நினச்சா எஃப்ஐஐ ஃப்ளோஸையே ஒரு கண்ட்ரிக்கே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான குரூப்பாக இருப்பாங்க போல இருக்கேன். எக்ஸாக்ட்லி. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ டெசிஷன்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஜெஃப்ரீஸ் ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட எக்ஸ் சேர்மன் ரிசைனேஷனுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக இவங்க என்ன பண்ணாங்க? ஸோ மார்ச் 26 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஜெஃப்ரீஸில் கிறிஸ் வுட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஜெஃப்ரீஸோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் போர்ட்ஃபோலியோஸை டிசைன் பண்ணுறது. அவர் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான டெசிஷன் எடுத்தார். அவங்களோட இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோலேருந்து ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. இதுக்கு பதிலாக ஹெச்எஸ்பிசி பேங்க்ஸ்க்கு அவங்களோட மணியை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அவர் சொன்ன மெயின் ரீசன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இன்வெஸ்டர்ஸ் ப்ரீமியம் வேல்யூவேஷன் கொடுத்தது அந்த பேங்க்கோட ஸ்ட்ராங் கவர்னன்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ அவங்களோட சேர்மனே இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் இஷ்யூனால தான் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஷேர்ஸை விற்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஒரு பெஞ்ச்மார்க் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இந்தியாவிலேயே. அண்ட் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, வில் எஸ் பேங்க் பி த நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஆர் வில் ஐடிஎஃப்சி பி த நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி. அந்த மாதிரி எல்லா சின்ன பேங்க்ஸையுமே ஹெச்டிஎஃப்சியோட கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே இந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு யாரும் இப்போ நினச்சி கூட பார்க்கல. ஸோ எப்படி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துரு அப்படின்னு சொல்லி மொத்த ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸையும் வித்துட்ருக்காரு. அப்புறம் திடீர்னு ஏன் இந்த யூட்டன்? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணது மார்ச் 26 எல்லா ஷேர்ஸையும் விற்க போகிறேன் அப்படின்னு. 4 நாள் கழிச்சு, அதாவது மார்ச் 30 அதே கம்பெனியில், அதாவது ஜெஃப்ரீஸில் இருக்க இன்னொரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸோட வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ கரெக்ட் டைம் டு பை அப்படின்னு பை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜெஃப்ரீஸ்குள்ளே ஒரு குரூப் அப்படின்றாங்க, ஒரு குரூப் இப்படின்றாங்க போல இருக்கே. ஆக்சுவலாக அஸ்வின், மார்க்கெட்டில் இது ரொம்ப காமனான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டான கிறிஸ் வுட்டோட ரோல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்டோட ரோல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சைடு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிற, ஒரு சைடு அனலிஸ்ட்னு சொல்கிற. ஸோ பேசிக்லி இவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க? இவங்க ரோல்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? கிறிஸ் வுட் அவர் ஒரு குளோபல் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிஸ் மட்டும் அவர் பார்க்க மாட்டார். எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது அவருக்கு ஹெச்எஸ்பிசி பேங்க் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தோணியிருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டைம்ஸில் அவங்க ஃபண்டமெண்டல்ஸை பார்க்காத போகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ், க்ரோத் அண்ட் வேல்யூ. ஸோ அவங்க பார்க்குற ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் சீப்பாக இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷன்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த அனலிஸ்ட் என்ன தான் சொல்கிறாங்க? இந்த ரீசெண்ட் ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் ஃபால்னால
ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சியோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே லோவஸ்ட் வேல்யூவேஷன் ஃபார் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்றாங்க. இந்த மெயின் ரீசன்னால தான் இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தா இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்யூமுலேட் ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நியூஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்க தானே செய்யும். ஒரே brokerage ஹவுஸ்ல இருந்தே ஒரு குரூப் எக்ஸிட் பண்ணிட்டாங்க, பட் இன்னொரு குரூப் இப்போ வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் யாரு தான் கரெக்ட்? ஆக்சுவலாக அஸ்வின், இதில் யாரு கரெக்ட்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஹொரைசன்ஸ்க்கு அழகாகவே ஒர்க் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஆர் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் ஈவன் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிறிஸ் வுட் சொல்கிற டெக்னிக் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ண முடியும், அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் 5 to 10 இயர்ஸ் வச்சுருக்காங்க, அனலிஸ்ட் வேல்யூவேஷன் வியூவை பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சொன்ன விஷயம் 2 டிஃப்ரெண்ட் ஹொரைசன்ஸ்க்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு பிக்கஸ்ட் லெசன் இதில் என்ன? வெரி சிம்பிள் லெசன் தான். மார்க்கெட்டில் என்னதான் எக்ஸ்பர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாலுமே இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்ம நியூஸ் வந்த உடனே பேனிக் பையிங் இல்லை பேனிக் செல்லிங் பண்ணாத, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், ஏர்னிங்ஸ், க்ரோத், நெக்ஸ்ட் 1 or 2 குவார்ட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே கிளியராக டிசைட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கன்ஃபியூஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ஃபினான்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸை மிஸ் பண்ணாத பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.